ஹலோ மக்களே, பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா திவாகருக்கும் காமிக்கும் ஒரு சின்ன சண்டை வந்துடுச்சு. அவர் தான் தெரியல ஓவர் சீன் போட்டு பேசிகிட்டு இருப்பார். ஸோ அதை வந்துட்டு நீங்கள் சொல்கிறதெல்லாம் எல்லாருக்குமே தெரியாதுன்னு இல்லை, நாங்களும் கூகுளில் சர்ச் பண்ணால் அதோட ஆன்சர் தெரிய போகுதுன்னு சொல்லிட்டு காமியும் வந்து வைஷாலி காமியும் வந்து பேசிட்டாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா ரட்சகன் டேரக்டர்கிட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருந்தார். ஆனால் அவர் வந்து இக்னோர் பண்ணிட்டு போயிட்டார். ஸோ திவாகர் வந்து வெளியில் வந்து நிறைய சீன் போட்டுட்ருப்பார், இது அதுன்னு சொல்லிட்டு மற்றவங்க இரிட்டேட் பண்ணுற மாதிரி பேசுவார். ஏன்னா அங்கேருந்து தப்பிச்சு ஓடி போயிடலாம், ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே இருந்தால் தப்பிச்சு ஓட முடியாது. ஸோ அதனால் வந்து ரொம்ப அடக்கி வாசிக்கிறாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு டாஸ்க்கு, வாட்டர் டாஸ்க். ஆக்சுவலாக வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாஸ்க்லாம் பண்ணி லாஸ்ட் சீசன்லாம் பார்த்திங்கன்னா போய் சேவ் பண்ணிவிட்டு பிடிச்சி தருவாங்க இல்லையா. இப்போ பார்த்தீங்கன்னா டீலக்ஸ் வீட்டிலேருந்து ஒருத்தரையும் பிக் பாஸ் வீட்டிலேருந்து ஒருத்தரையும் செலக்ட் பண்ணிவிட்டு டீலக்ஸ் வீட்டில் இருக்கவங்க தான் சூப்பர்வைசர், பிக் பாஸ் வீட்டிலேருந்து வரவங்க வந்து ஹெல்ப்பர். ஸோ 2 பேரையும் வச்சுட்டு டாஸ்க்கு அங்கே ஒரு லைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, 2 லைட்டை. ஸோ அந்த லைட் எரியும் போது 10 செகண்ட்குள்ளே ஓடி போய் பிடிச்சி தண்ணி ஃபில் பண்ணணும். இந்த வீக் ஃபுல்லாக இவங்க 2 பேர் மட்டும்தான் பண்ணணும். தான் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசர். ஹெல்ப்பர் சபரி நல்லா பண்ணுறாரு. ஆக்சுவலாக நிறைய ஐடியாஸ்லாம் கொடுக்குறாரு. பாருவும் நடுவில் வந்து நிறைய ஐடியாஸ்லாம் கொடுக்குறாங்க. பிக் பாஸ் என்ன சொல்லிட்டாங்களா, எந்த முடிவாக இருந்தாலும் கமரோட முடிவு தான் சொல்லிட்டாங்க. ஸோ எந்த ஒரு டெசிஷன் எடுத்தாலும் கமருதீன் தான் எடுத்தாகணும். சபரி பார்த்திங்கன்னா நல்லா ப்ளே பண்ணுறாரு. ஸ்டில்னும் பார்த்திங்கன்னா நல்லா ப்ளே பண்ணுறாரு. ஐடியாஸ்லாம் நல்லா கொடுத்துட்ருக்காரு. இப்போ லஞ்ச் டைம் போயிட்டுருக்கு, எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கூட்டஞ்சோரில் இருந்து நிறைய பேர் வந்து தனி பிளேட்ஸ் வேணும்னு கேட்டிருக்காங்க. நம்ம திவாகர் வந்து எனக்கு வந்து இந்த உருண்டை பிடிச்சி கொடுக்குறதெல்லாம் பிடிக்காது, ஸோ எனக்கு தனியாக பிளேட்ஸ் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. அது இல்லாமல் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரியாவோட ஃப்ரெண்டு ஆரா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்கள பார்த்து அழகாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து நம்ம எஃப்ஜே சொன்னார், அவங்க வந்து உன்னோட பொண்ணோட வயசு அப்படின்னு சொன்னார். ஆக்சுவலாக வந்து ஒரு இடத்துல வரும்போது ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுக்கறது அதெல்லாம் ஏற்கேன், இதெல்லாம் கரெக்டோ அதெல்லாம் நான் கரெக்டாக பேசுவேன், யார் தப்பு பண்ணாலும் தப்புன்னு சொல்லுவேன். ஸோ அது வந்து அந்த டைமில் போயிட்டு அவங்க பேத்தி வயசுன்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப ஹார்டானது. அவருக்கு அங்கே முகமே மாறிடுச்சு, எதுக்கு அது மாதிரி கமெண்ட்லாம் கொடுக்கணும். ஸோ அதேமாதிரி வாட்டர்மெலன் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து அவரோட டேலண்ட்டை வந்து காமிச்சிக்கிட்டே இருக்கார். ஸோ 100 டேஸ் நிறைய இருக்குது. ஸோ இப்போயே ஒரே நாளில் எல்லாத்தையுமே ஷோ பண்ணிட்டாங்கன்னா அப்புறமா நெக்ஸ்ட் டேலாம் வந்து சும்மா உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும் ஐடியாலாம். ஸோ அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட திங்ஸை வந்து பில்டப் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறமா வந்து நம்ம கனியக்கா சொல்லவே வேண்டாம், காரக்குழம்பு கனியக்கா நல்லா சமைச்சு எல்லாருக்கும் போட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம பிரவீன் இஸ் ஆல்சோ வெல் டேலண்டட் அண்ட் இஸ் அக்செப்டிங் எவ்ரிதிங். அவர் என்ன சொன்னாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு, புது புது ஐடியாஸ் கொடுக்குறாரு. ஏன்னா இப்போ பிக் பாஸ் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பஞ்சம், 500 லிட்டர் தான் யூஸே பண்ணணும். மொத்தம் இருக்குது 20 பேருக்கு அவ்வளோதான் யூஸ் பண்ணும்போது என்னென்ன எப்படிலாம் தண்ணி வந்து மிச்சம் பண்ணலாம். இப்போ ஒரு பாத்திரம் கழுவும் போது அதில் நிறைய தண்ணி யூசேஜ் ஆகுன்றதுனால என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு ஒரு டிஷ்யூ வச்சு துடைச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு கிளாத்து வச்சு நல்லா துடைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வாட்டர் போட்டு யூஸ் பண்ணும்போது என்னென்னா அதோட வாட்டரோட யூசேஜ் கம்மியாகும். பிரவீன் சொன்னது வந்து ரொம்ப சூப்பரானது. நம்ம வீட்டில் கூட சில டைமில் தண்ணி இல்லாத போது என்ன பண்ணணும்னா நம்ம வேஸ்ட் கிளாத் வச்சு அதெல்லாம் டர்ட்டிஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா தண்ணி நமக்கு கம்மியாக செலவாகும். ஸோ ஸ்விம்மிங் பூலும் இருக்குது. கானா கோபி வந்து ஸ்விம்மிங் பூல்லலாம் விழுந்து ஆர்ப்பாட்டம் பண்ணார். அது எதுக்குன்னா ஆக்சுவலாக இவங்க வந்து ஃபஸ்ட்டு டாஸ்கில் சபரியும் இவரும் சூப்பர்வைசரும் கொண்டு போய் வச்சுட்டாங்க. ஆனால் வந்து என்னென்னா அந்த லிவரை வந்து ஓப்பன் பண்ணாமல் விட்டாங்க. அப்போ கானா கோபி தான் வந்து என்ன சொன்னார், அங்கே லிவர் வந்து ஆன் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அவர் ஆன் பண்ண சொன்ன பிறகு தான் தண்ணி வந்தது. ஸோ அதனால் வந்து அவர் ரொம்ப எந்துவாகிட்டு ஸ்விம்மிங் பூலெல்லாம் விழுந்து ஒரு வழி பண்ணிட்டு இருந்தார். இப்போ பிக் பாஸ் வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்காங்க. நீங்கள்லாம் சாப்பிட்டீங்களா? டெய்லி உடனே அப்டேட் பார்த்துட்டே இருங்க. கீப் வாட்சிங் மை சேனல் ஃபார் மோர் அப்டேட்ஸ்.